ஒரு மோசமான முன்னுதாரணமாக இருக்கிறது. உண்மையாகவே எத்தனையோ குடும்பங்களிலே இன்று வித்யாவை போல எத்தனையோ வித்யாக்கள் நம்முடைய சமூகத்திலே மறைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வித்யாக்களுக்கு இந்த வித்யாவோடு சேர்த்து உரிமைகள் கிடைக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு ஆண் மகனும் சமூகத்தில் இருக்கின்ற அனைத்து பெண்களையும் தன்னுடைய சகோதரியாக தாயாக மதிக்க வேண்டும். உண்மையாகவே இவ்வாறான சம்பவங்கள் அரங்கேறுகின்ற போது மட்டும் அவனுடைய சமுதாயம் விழித்துக் கொள்வது, அதற்கு பிறகு தூங்கி போவது மிகவும் மனவர்த்தக்கூடிய விடயம். இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பாக நாங்கள் எப்பொழுதுமே விழிப்போடு இருந்து நம்முடைய பெண் சமூகத்தை காப்பதற்கு முன்னின்று உழைக்க வேண்டும். உண்மையாகவே ஆண்களுடைய பலம் என்பது பெண்களை அழிப்பது, ஆண்களுடைய பலம் என்பது உண்மையாகவே அவர்களை பெண்களை பாதுகாக்கின்ற போது உணர்ந்து கொண்டு ஒவ்வொருவரும் அந்த நாளில் ஒரு வித்தியாசம் சமூகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாக்க வேண்டும். நம்மளுடைய எதிர்காலம் இந்த சமுதாயத்தினுடைய எதிர்காலமாக இருப்பது நாங்கள். எனவே நம்மளுடைய எதிர்காலத்தை நீங்கள் பாதுகாக்கின்ற போதே இந்த சமுதாயத்தை என்பதை கருத்தில் கொண்டு சமூகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு கிருசாமி தொடக்கம் வித்தியா வரைக்கும் என்று வந்து ஸ்தம்பித்திருக்கின்ற இந்த தொடரம் இனியும் நடைபெறுவதற்கு பாதை அமைத்து கொடுக்காமல் இந்த குற்றவாளிகள் கடுமையான முறையில் தண்டிக்கப்பட வேண்டும். இந்த குற்றவாளிகளுக்கு வழங்கப்படுகின்ற தண்டனை இனி இவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபட நினைக்கின்றவர்களுக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் கவனத்தில் கொண்டு உண்மையான குற்றவாளிகளுக்கு கொடூரமான முறையில் சமுதாயத்துக்கு பாடமாக அமைகின்ற முறையில் ஒரு தண்டனை வழங்கப்பட வேண்டும். குற்றங்கள் செய்கின்றவர்களுக்கு தண்டனைகளை பார்த்து குற்றத்தை செய்வதற்கு அஞ்ச வேண்டும். சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்மகனும் பெண்களை சரியான முறையில் மதிக்க வேண்டும். ஒவ்வொரு பெண்ணையும் தன்னுடைய சகோதரியாக தாயாக மதித்து பாதுகாப்பதன் மூலம் உண்மையாகவே அங்கேதான் ஆண்களின் பலம் பாதுகாக்கப்படும். உங்களுடைய சமுதாயம் கட்டி எழுப்பப்படும். எனவே உங்களுடைய சமுதாயத்தை கட்டி எழுப்புவதும் பாதுகாப்பதும் உங்களுடைய கடன்களே இருக்கிறது என்பதை இந்த சமூகத்தோட இளைய தலைமுறை என்ற முறையில் நான் நாடகமாக நினைக்கிறேன். போலீஸ் அதிகாரிகளுக்கும் தயவாக கேட்டுக்கொள்கின்றோம். இன்று சகோதரி வித்யா அவர்கள் கொடூரமான முறையிலே கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அவருடைய கொலைக்கு இந்த இடத்திலே நீதி இன்னும் தரப்படவில்லை. எங்களுடைய சகோதரிகள் இவ்வாறு வன்புணர்வு செய்யப்பட்டு பல ஆண்டுகளாக இவை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அன்று கிருசாந்தியிலே ஆரம்பித்த கொலை கிருசாந்தியிலே ஆரம்பித்து தர்சினியில் வந்து இன்று வித்யாவிலே வந்து நிற்கின்றது. நாளை எங்களுடைய சகோதரிகள், எங்களுடைய மண் சார்ந்த சகோதரிகள் யார் அவ்வாறு பாதிக்கப்பட போகிறார்கள். இந்த அரசாங்கம் தயவு செய்து அதை புரிந்து கொள்ள வேண்டும். சம்பந்தப்பட்டவர் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், எங்களுடைய தமிழர்கள் தான் இவ்வாறு நயவஞ்சகப்படுத்தப்படுகிறார்கள். சிங்களவர்களோ எங்களுடைய சகோதர மொழியானவர்களோ அவ்வாறு நயவஞ்சப்படுத்துவதிலிருந்து தமிழர்களாகிய நாங்கள் பெரிதும் சூறையாடப்படுகின்றோம். இந்த சமுதாயத்திலே சுற்றித் திரிய முடியாதவர்களாக மாணவ சமுதாயத்தினராக நாங்கள் காணப்படுகின்றோம். பல இடங்களிலும் துஷ்பிரயோகப்படுத்தப்படுவதாக மாணவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு தயவு செய்து சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவ்வாறு எடுக்காவிட்டால் மீண்டும் ஒரு புரட்சி இந்த மண்ணிலே இடம்பெறும். மாணவர் புரட்சியாக, மாணவர் புரட்சி மாபெரும் புரட்சி என்பதை இந்த மாணவர்கள் நாங்கள் மீண்டும் காட்டுவோம். காலங்களாக இந்த தமிழர்களுக்கு ஒரு தீர்வு இல்லாமல் இருக்குது. இவ்வாறு ஒரு பிரச்சனையில் பல பிரச்சனைகள் நடைபெற்றுள்ளன. அதுக்கு இன்னும் தீர்வு காணப்படவில்லை. இவ்வாறு இந்த மாணவிகள் தொடர்ச்சியாக கெடுக்கப்படுவது குற்றமுள்ளதாக ஒரு தண்டனைக்குரிய குற்றமாகும். இதனை இந்த அரசாங்கம் கண்டித்து நடக்க வேண்டும் என்று கேட்டு இனிவரும் மாணவர்களுக்காவது ஒரு பாதுகாப்பான ஒரு எதிர்காலம் தேவை என்று கேட்டு இந்த மாணவிக்கு ஒரு தீர்வை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அரசாங்கம்.